ஸோ டீம் பார்ட்டியில் என்ன ஹண்டரை வந்து யூஸ் பண்ணுறதுனே தெரில ப்ரோ அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டு எஸ்எஸ்ஆர் அண்ட் எஸ்ஆர் ஹண்டர், ஸோ அவங்களாம் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் க்ளீனாக வந்து பார்க்கலாம். ஸோ ஐ எம் ஸ்பார்க், வெல்கம் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்த வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவுமே நான் வந்து தெளிவாக போடுறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு கோளாறு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து டீமன் கிங் லான்ச் ஸ்குவாடில் வந்து பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதனாலேயே வந்து அட்வான்ஸ்மெண்ட் வர ரொம்ப மட்டமாக ஒரு 3 அட்வான்ஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் அங்கே வேறு ப்ளம்பை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் வந்து யோசிக்காமல் டீமன் கிங் லான்ச் ஸ்குவாட் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்கு தான் நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அது வேறு கதை. அதுக்கு தனி வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட கேமில் இருக்க எல்லா ஹண்டர்ஸுமே இருக்காங்க. அந்த பீஸ்ட் பேக் இவனு இருக்கான் இல்லையா, அவனை தவிர. ஏன்னா அந்த ஹண்டர் வந்து தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க் பிஎம்சிக்லேருந்து போயிடலாம். ஸோ கண்ணை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த விஷயம் பார்க் ஹிஜின். ஸோ இவங்களை வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் விண்ட் அட்ரிபியூட்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்எஸ்ஆர் இருக்கிறதுனால அந்த எஸ்எஸ்ஆரே போதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பார்க் ஹிஜின் அதுக்கப்புறமா கிம் சாங்ஷிக் 2 பேருமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது கிம் சூல். ஸோ உங்ககிட்ட எஸ்எஸ்ஆரில் வந்து லைட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கிம் சூல் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்காக யூஸ் பண்ணலாம். பிரேக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான் லைட் ஹண்டர். ஸோ அடுத்து ஹேண்ட் சாங்கி இவங்களை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அடுத்து நம்ம ஆனா ருவீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வாட்டர் டைப் நிறைய எஸ்எஸ்ஆர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் எஸ்ஆருக்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்ககிட்ட டார்க் வந்து இல்லைனா காங்டேஷிக்கு தாராளமாக வந்து போகலாம். ஏன்னா வந்து பாய்சன் ஹண்டர். ஸோ அதனால் அவன் வந்து ஒரு தனி ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக காங்டேஷிக்கு போகிறதுனா போகலாம். ஹாங்டாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து நம்ம நாம்சாயங். ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நான் வாட்டர் ஹண்டரில் வந்து அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். முக்கியமாக நம்மளுக்கு வந்து நிறைய ஹண்டர்ஸ் வந்து இருக்காங்க வாட்டரில் எஸ்எஸ்ஆரில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். சாங்ஜியோவில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஃபயர் ஹண்டருக்காக. பட் இன்கேஸ் உங்ககிட்ட ஃபயர் ஹண்டர் எம்ஆல் ஆரண்ட் இல்லைனா சாய்ஜாங் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் இவங்க எல்லாருமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க யார், நம்ம ஜூஹி. ஸோ ஜூஹியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, சங்ஜுனுக்கு வந்து நிறைய மானா பவரில் வந்து பிரச்சனை வருது. ஸோ அதனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜூஹியோட ஸ்கில் யூஸ் பண்ணி மானா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களால் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைமண்ட்ஸ் அட்வான்ஸுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 4 ஸ்டார் கிட்ட வந்து பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஸ்டார் தான், அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் யூஜின் ஹூ. ஸோ இவனையுமே நீங்கள் வந்து தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜின் ஹூமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து நம்ம எஸ்எஸ்ஆர் லிம்டாயு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஹண்டர். ஸோ ரேஞ்ச் ஹண்டருன்றதுனால தூரமாக இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த ஹண்டருக்கு போகிறதுனா வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அடுத்து பேக்யூன் ஹூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் ஹேவ் கேரக்டர்னே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் லைட் ஹண்டருக்காக. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம லிங்டாகியூ இருக்கார் இல்லையா, அவரோட அல்டிமேட் ஸ்கில்லுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பேர் போனாலே. ஸோ ஏன்னா அந்த அல்டிமேட் ஸ்கில்லில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக லிம்டாகியூ வந்து உங்ககிட்ட டார்க் ஹண்டர் யாரும் எல்லாம் போகலாம். அடுத்து பேக்யூன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எஃபெக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இக்ரீஸை தோக்கடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பேக்யூன் வந்து போகலாம். ஸோ அடுத்த விஷயம் மெலின் ஃபிஷர். ஸோ மெலின் ஃபிஷர் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக அந்த ஒரு எஸ்எஸ்ஆர் தான். ஸோ வாட்டர் டைப். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வாட்டர் டைப் எஸ்எஸ்ஆர் இருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். மோஸ்ட் பெஸ்ட்டுலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து லீபோரா. ஸோ வேறு வழி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். 3 அட்வான்ஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது நான் சந்தோஷமாக போட்டிருப்பேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்ப கடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். ஸோ நான் எதுக்கோ எய்ம் பண்ணால் ஏதோ வந்து கொடுத்தானுங்க. சரி ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீபஃபர் கேரக்டர் தான். உங்களுக்கு வேணும்னா போகலாம், ஆப்ஷனல் தான். ஊஜின் சூல் யோசிக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து ஹாங்டாங்ஸு. ஸோ இது வந்து ஒரு ரேரான ஒரு வின் கேரக்டர். கேமில் இருக்கிறதுலே முக்கியமான ஒரே ஒரு எஸ்எஸ்ஆர் வந்து விண்டு. ஸோ ஊஜின் சூலை வந்து நீங்கள் மறந்துடுங்க, அவன் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாங்டாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட விண்டுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா போகலாம். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுமே நான் அழுதுகினே போட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஜாங்கன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மேஜ். ஸோ ஸ்டார்ட் கேமில் இயர்லி கேமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்த ஒரு கேரக்டர் சாய்ஜாங்கன்னு. பயங்கர பவர்ஃபுல். எல்லாருமே வந்து எப்படியாச்சும் எடுத்துணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஆக்சுவலாக நிக்நேமே வந்து அல்டிமேட் ஹண்டர் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக
பயங்கரமாக பேர் போன ஒரு கேரக்டர். அடுத்து நம்ம மின் பிங்யூ. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லுவேன் என் தலைவன். ஸோ ரொம்பவுமே ஹீல் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு கேரக்டர். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எடுக்கலாம். அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஃபுல் முடிஞ்சால் மேக்ஸ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு அவரோட எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட் யமால் ஆரண்ட்டு. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்னாலே அந்த கேரக்டர் தான் வந்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பிரேக் எஃபெக்ட்டுக்கும் சரி அந்த கிரிட்டுக்கும் சரி பயங்கரமாக பேர் போயிட்டாங்க யமால் ஆரண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து யமால் ஆரண்ட்டை யூஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்குவாடில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமால் ஆரண்ட்டோட ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட அந்த ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கோட பர்சன்டேஜ் வந்து நல்லாவுமே கொடுத்துருப்பாங்க. 22, அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 77% வந்து அந்த தனி ஸ்கில்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாரோட ஃபேவரட் சியோஜிவு. ஸோ சியோஜிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காஸ்டியூம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வித்தவுட் டவுட் ரொம்பவுமே ஒரு பெஸ்ட் கேரக்டர். ஸோ அடுத்து நம்ம அலிஷா பிளான்ச்சே. ஸோ இப்போதைக்கு இந்த கேமில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் இதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்களோட ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் போட்டிங்கன்னா இவங்க ஒரு காடஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இவங்களோட ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அந்த ஃப்ராஸ்ட் ஸ்கில்லேருந்து எல்லா ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஸ்கில். ஸோ அதனால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்டியில் அலிஷா பிளான்ச்சே வந்து வைக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் டவுட்டே வந்து பட வேணாம். ஸோ என்னோடய பார்ட்டியில் இருக்க 3 பேர் அப்படியே டாப் இருக்காங்களா 3 பேர் அவங்க தான். ஸோ சாஹென், அதுக்கப்புறமா நம்ம சியோ, அதுக்கப்புறமா நம்ம அலிஷா. ஸோ அட்லாஸ்ட் நம்ம சாஹென் என்னோட ஃபேவரட் கேரக்டர் தான் சாஹென். ஸோ 4th அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கும் போதே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஹெனும் பிடிக்கும். ஸோ அனிமே ஸ்டோரிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் மாங்காலேருந்து. ஸோ ஆக்சுவலாக இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் ரேட் தான். கிரிட் ரேட்டுக்கு பேர் போன ஒரு கேரக்டர் தான் நம்ம சாஹெனு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் தான் மேட்ரே இருக்குது. ஸோ அந்த நீங்கள் டோட்டல் பவருமே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் அந்தளவுக்கு எந்த கேரக்டருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் ஸ்டில் இந்த இவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடும். இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிரிட் டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 16, அங்கே ஒரு 16, 32% இங்கே இருக்குமா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில்ஸில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து ஏறும். ஸோ நம்ம ப்ளம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த கிரிட் ரேட் தான். இங்கே ஒரு கிரிட் ரேட் ஒரு 12. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% கிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரே வந்து கொடுக்கறதுனால ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. 2 கேரக்டரில் அலிஷியா ஒன்று, சாஹென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே பார்த்தாச்சு. கடைசியாக இருக்கிறது நம்ம சில்வர் அந்த பீஸ்ட் ஃபார்மில் இருக்க பேக்யூன் இருக்கானே அவன் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து நான் என்ன சொல்கிறதுனே அவன் தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு டிபிஎஸ் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் 30 செகண்டில் வந்து டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செத்து போகிறதுனால இந்த கேரக்டரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணுறதை விட்டுருங்க, வேஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ். ஸோ அதனால் மீதி இருக்க கேரக்டர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அடுத்த வீடியோ எந்த மாதிரி வேணுன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.